இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்ருக்க லைனில் எப்படி நம்ம ரன்னிங் ஒயரோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளூ போட்டுட்ருக்கேன். இது வந்து எனக்கு முடியல இந்த லைன் இன்னும். ஸோ இந்த லைனில் எப்படி நம்ம வந்து வேறு ரன்னிங் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு போட்டுட்ருக்க லைனில் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த சாண்டல்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4-5 பின்னலுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ஒயரை வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிடணும், அந்த புது ஒயரை. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஒயரை சும்மா இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நான் இங்கே போடுற பின்னல் எல்லாத்துலேயும் இந்த ஒயரை வந்து பின் பக்கமாக நான் அப்படியே வச்சுக்கிட்டே வரணும். ஸோ இது பாக்ஸ் நாட்டுங்கனால நார்மல் பாக்ஸ் நாட் நான் போடுறேன். அந்த பழைய ரன்னிங் ஒயர் வச்சே போடுறேன். ஸோ இந்த வெர்டிக்கல் ஒயரை எடுத்து இப்படி சுத்தும் போது என்ன பண்ணணும்னா, அந்த புது ரன்னிங் ஒயரையும் இங்கே பாருங்க, புது ரன்னிங் ஒயரையும் இப்படி கவர் பண்ணி இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு பின்னல்லாம் நார்மலாக தான் போடணும். அந்த ரன்னிங் ஒயரை மட்டும் நீங்கள் வந்து பின்னலுக்கு பின்னாடி வச்சு வச்சு நீங்கள் பின்னிட்டு வரணும். ஸோ ஒரு பின்னல் போட்டிருக்கோம். அடுத்த பின்னல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ வெர்டிக்கல் ஒயர் எடுத்து இப்படி மேலேருந்து இப்படி சுற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புது ரன்னிங் ஒயர் வந்து உங்கள் பின்னலுக்குள்ளார போயிடுது. இப்படி பின்னிட்டு வரணும். ஸோ அடுத்தது போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட வெர்டிக்கல் ஒயர் இப்படி வெளியே எடுத்து அப்புறம் தூக்கி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த புது ரன்னிங் ஒயர் வந்து உங்களோட பின்னலுக்குள்ளார போகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இங்கேயே கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பின்னல் இங்கேயே கலர் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஒரு பின்னல் போட்டேன். அதுக்கப்புறம் சாண்டல்லேருந்து கலர் சேஞ்ச் பண்ணோம். இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வந்து சாண்டல் வச்சு நான் பின்னும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளூவை வந்து இப்படி பின் பக்கமாக இப்படி விட்டுருங்க. இந்த ப்ளூவையும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம இந்த மாதிரி பின்னலில் வச்சே பின்னிட்டு இருக்கணும். இப்போ நம்ம சாண்டில் பண்ண மாதிரி ப்ளூவை பண்ணணும். அப்புறம் இந்த என்ன நம்ம புது ரன்னிங் ஒயர் மாத்திரமோ அதை வந்து இப்படி மேல் பக்கமாக இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் பின்ன ஆரம்பிங்க, அவ்வளோதான். ஸோ வச்சுட்டு பின்னும்போது இப்போ என்ன பண்ணணும், நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது ரன்னிங் ஒயரை பின்னாடி வச்சுட்டு வந்தோம். அதே மாதிரியே இப்போ பழைய ரன்னிங் ஒயரை ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளூ வந்து என் பின்னலுக்குள்ளார இப்படி வச்சுட்டு பின்ன போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பின்னல் பின்னிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ளூ ஒயரை வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நீங்கள் இந்த பழைய ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி பின்னலுக்கு பின்னாடி வச்சு போட்டே வரணும். போட்டு வந்துட்டு நீங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு முதலே போட்டுட்ருக்க லைனில் எப்படி நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ.